சார் வணக்கம். நைஸ் டு மீட் யூ. உங்க பேர் என்ன? நம்ம எந்த ஸ்டார்ட் அப்போட ஓனர்? என் பேர் சுஜித் சங்கர். சென்னையில தான் பூர்வீகம். மோட்டோமெக்கா சொல்ற ஒரு கம்பெனியோட ஸ்டார்ட் அப்போட ஓனர். மோட்டோமெக்கா. ஆக்சுவலா எனக்கு ஒன்று 2 வாட்டி ஆடு கொடுத்துருக்கீங்க, அதில் தான் மீட் பண்ணேன். நிறைய ஜஸ்ட் ஒரு கிளையண்ட் வந்து எனக்கு வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாரு. சார் இந்த இது யூஸ் பண்ணி பார்த்தேன் சார், அவங்க சம்மந்தமே இல்லாத ஒரு இஷ்யூ சார், அதுக்கு கான்டாக்ட் பண்ணேன், ரெஸ்பான்ஸ் எப்படி வரும் அப்படின்னு தெரில, பார்த்தா அதுக்கும் வந்து உள்ள இறங்கி நிறைய பண்ணி என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு தான் சார் வெளில விட்டாங்க. வெரி ஹாப்பி சார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னன்னா, இதே எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் பிஸ்னஸ் கிட்ட வந்து இருக்கிறது இல்லை ஒரு கஸ்டமருக்கு. பேசிக்கா ஒரு ஸ்டார்ட் அப்ல ஃபீட்பேக் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸ்டார்ட் அப்ல ஃபீட்பேக் வந்து ரொம்ப முக்கியமா எடுத்துக்கப்படுது. ஏன்னா நம்ம ரைட் ஃப்ரம் டே ஒன்ல பார்க்கும்போது நிறைய வண்டி வந்து நம்ம ஃப்ளோ எடுக்கிறதா இருந்தா கூட எந்த அளவுக்கு நம்ம கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எந்த அளவுக்கு டெலிவர் பண்றோமோ அதை ஃபாலோ பண்றது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸும் வரும், பாசிட்டிவ் ரிவ்யூஸும் வரும். எஸ்ஏ அளவுக்கு நம்மள ரிவ்யூ போடுறவங்களும் இருக்காங்க. அந்த ரிவ்யூ எந்த அளவுக்கு நம்ம எடுத்துட்டு கொண்டு போய் அது கஸ்டமரை திருப்பி கால் பண்ணி ஃபாலோ பண்ணி அதை புரிய வச்சு மேக் எம் எஜுகேட். இதுதான் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி சொல்றது வந்து இட் இஸ் நாட் அ காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரி. டு சர்வீஸ் பண்றது அவங்களுடைய தினமும் யூஸ் பண்ற ஒரு வெஹிக்கிளை நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ தோஸ் ஹூ ஆர் சர்வீசிங் இட்ஸ் அ ப்ளூ கலர் ஜாப், அவங்களோட ஒயிட் கலர் ஜாப் கிடையாது அவங்களுக்கு. ஸோ அவங்களுடைய பேசிக் ஸ்டாண்டர்ட்லயும் அவங்களுடைய சர்வீஸ் செக்டார் வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போறதுக்கு தான் இந்த பிளாட்ஃபார்மை நம்ம உருவாகி இருக்கோம். அவங்களோட ஃபீட்பேக்கை அதுக்கேற்ற எடுத்துட்டு அதில் புரிய வச்சுட்டு we are trying to build more positive reviews. வந்து எங்களுடைய சக்சீட் பாத்தீங்கன்னாலே எங்களை ரிவ்யூஸை பேஸ் பண்ணி தான் நிறைய பேர் கிளைண்ட்ஸ் வராங்க. so far we are in out of 5 we are crossed about 3.5 ல இருந்து 4.5 வரைக்கும் இப்போ ரேட்டிங் இருக்கும். அஃப்கோர்ஸ் அது வரைக்கும் நல்லது நான் நினைக்கிறோம். நெகட்டிவ் ரிவ்யூனால அக்செப்ட் பண்ணி அதை எடுத்துட்டு போறது தான் சேலஞ்சிங்கா இருக்கும் எந்த பிசினஸ்லயும். இப்போ சென்னையில் இருக்கீங்க, ஒரு 20 வருஷத்துக்கு மேல இங்கதான் இருக்கீங்க. ஐ மீன் born and brought up in சென்னை. அப்படிங்கிறப்போ எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு பேட்டர்ன் இருக்கு. 12th முடிச்சுட்டு காலேஜ், அதுக்கப்புறம் ஒரு ஐடி கம்பெனி, அதுக்கப்புறம் அப்ராடு, அதுக்கப்புறம் சம்திங்ட்டு. எதுக்கு பிசினஸ் வந்து இல்ல அப்பா அம்மா பண்ண சொன்னாங்க அப்படின்ட்டு பண்ணீங்களா, இல்ல பேஷனா, இல்ல வந்து இல்ல அதெல்லாம் விட இதுலதான் லாபம் ஜாஸ்தி அப்படின்னு வெறும் மணி மைண்டட் அந்த ஒரு விஷயத்துக்காண்டி இந்த பிசினஸ்குள்ள இருந்தீங்க? மணி மைண்டட் அப்படி சொல்லிடாதீங்க. இல்ல ஆக்சுவலா வந்து நான் பேசிக்கலி வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருந்து டிராவல் பண்ணிட்டு வந்தேன். டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கும் அந்த பைக்கோட கிரேஸ் இன்ட்ரெஸ்ட், அந்த டைம்ல வந்த பல்சர்ல இருந்து, யமஹால இருந்து, CD100ல இருந்து, CD டான்ல இருந்து, சுசுக்கில இருந்து, ஸோ அதெல்லாம் நம்ம அது கூட நம்ம லைஃப் வந்து ஒரு 90sல இருந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்குன்னு ஒரு வண்டி நல்லா இருக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த டைம்ல வந்து ஒரு இம்போர்ட் வெஹிக்கிளை வந்து நாங்கள் பெங்களூர்ல இருந்து இம்போர்ட் பண்ணோம். அப்ப அதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா நியர்லி இப்போ 3 lakhs கிட்ட ஆயிடுச்சு. சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு 6 வண்டி இருக்கும், அதுல நம்மளுக்கு ஒரு வண்டி இருக்குன்னா எனக்கு ஒரு அந்த டைம்ல ஒரு பெருமையான விஷயம். பட் அது மெயின்டைன் பண்றது பாத்தீங்கன்னா நான் ஒவ்வொரு வாட்டி அதுல ஒரு இன்ஜின் ஆயில் யூஸ் பண்றதுக்கு நான் பெங்களூர் போனோம். ஏன்னா சென்னை வந்து அந்த மார்க்கெட் செக்டார்ல வந்து டெவலப் ஆகல. ஸோ கராஜ்னு ஒரு கான்செப்டே கிடையாது நம்மளுக்கு. ஒன்னில வந்து ஓஎமோட ஆத்தரைஸ் ஷோரூம் இருக்கு, இல்லைன்னா சி கிரேட்ல இருக்கிற மெக்கானிக் ஷாப்ஸ் அந்த மாதிரி இருக்கு. எதுவுமே ஆர்கனைஸ்டா இல்லை. பட் அந்த டைம்லயே இருக்கிற பிரீமியம் வெஹிக்கிள்ஸ் இப்பதான் நம்ம அயபுசா, ஆலி அதெல்லாம் பாக்குறோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் R1 ட்ராக் வெஹிக்கிள் வந்து நம்ம சிங்கப்பூர்ல இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வெஹிக்கிள் நாங்க வந்து காஸ்ட் வந்து பெஸ்டா நம்ம அசம்பிள் பார்ட்டை நம்ம எடுத்துருக்கோம். ஸோ அதை செட்டப் பண்றதுக்கும் ஒரு மெயின்டைன் பண்றதுக்கும் நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். வீட்டுல இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு கராஜ் மாதிரி நாங்களே ஒரு ஆர்கனைஸ் பண்ணி, நானும் என்னோட ஃப்ரெண்டு, ஸோ அதை ஆர்கனைஸ் பண்ணி நாங்க டெவலப் பண்ணது. நீங்களே வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணது. அதுல என்ன இன்ஜினே நாங்க கொஞ்சம் கொஞ்சமா கழட்டி நாங்களே மாட்டுறது, ஸோ கொஞ்சம் கைட் புக் படுத்துட்டு அப்படி கொண்டு போனதுதான் இந்த பேஷன் ஆரம்பிச்சது. அதுக்கு நடுவுல இந்த மணி வச்சுலாம் நம்ம கராஜ் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த ஏஜும் நம்மளுக்கு ஃபேக்டர்ஸ் நிறைய இருந்தது. ஸோ என் லைஃப்ல நிறைய செக்டார்ல மற்ற பிசினஸ்லயும் சரி, ஐடி இண்டஸ்ட்ரியும் நான் இருந்திருக்கேன். அப்படியே என்னுடைய லைஃப் அப்படியே டிராவல் பண்ணும்போது ஏன் நம்ம விட்டுறக்கூடாது, இதை நம்ம கொண்டு போவோம், எங்க போனாலும் இந்த யோசனை இருந்துட்டே இருக்கு. ஆமா, இருந்ததே இருந்தது. அப்படி இருக்கும்போதுதான் இந்த கராஜ்னு சொல்றது வந்து நம்ம கொஞ்சம் ஒரு ஆர்கனைஸ்டா பண்ணும்போது ஏக்கும் சிக்கும் இருக்கு, நடுவுல பில இருக்கிற கராஜ்னு ஒரு கான்செப்ட் எடுத்து அதை நாங்க சின்னதா ஆரம்பிச்சு அது பிராண்டா கொண்டு போய் அந்த பிராண்டுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணி அதுக்குள்ள கவர்மெண்ட்ல என்னென்ன இருக்கு, அந்த டாக்ஸ், டின், சிஎஸ்டி, அதுல எல்லாமே அது ஆர்கனைஸ்டா கொண்டு போய் ஒரு ஃபார்ம் பண்ணி
ஓஎம்ல என்ன அவங்களால கொடுக்க முடியுமோ அந்தளோட ஒரு படி ஸ்டாண்டர்டா நம்ம இந்த ஓஎம்னா இந்த ஹோண்டா அவங்க பார்ட்டியா நீங்க அவங்களோட பெஸ்டா தர்றீங்க. அவங்களோட பெஸ்ட் அல்ல, அவங்களோட ஸ்டாண்டர்ட் மெட்ரிக்ஸ் அவங்க கூட இணையா ஒரு படி மேல நமக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்தாதான் நம்ம வந்து நீங்க சொல்ற மாதிரி ரிவ்யூஸா இருந்தாலும் ஃபீட்பேக் அப்பதான் வர ஆரம்பிக்கும். அது எடுத்துட்டு போய் டெலிவரி பண்ணி இப்போ மல்டிபிள் கராஜ் இப்போ எடுத்திருக்கோம். அங்கிருந்து கொண்டு வந்ததுதான் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து மோட்டோமெக்கா. சரி, மோட்டோமெக்காங்கிறீங்க, என்னதான் பண்றீங்க? அதாவது என்னதான் உங்க கோல்? அது இதை வச்சுக்கிட்டு என்னதான் கோல்? ஒரு சின்ன ஒரு கான்செப்ட்னு சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு எதுல இருந்து வந்து உங்களுக்கு ஐடியா வந்துச்சு முதல்ல? குட் பாயிண்ட். இது எங்களோட கராஜ் வந்து நல்லா சக்சஸ்ஃபுல் ரேட்ல போயிட்டு இருக்கும்போது நிறைய ஆன்லைன் பிளேயர்ஸ் லைக் பேர் சொல்ல விரும்பல, நார்த் இந்தியாஸ்ல இருந்து 2-3 பிராண்ட்ஸ்லாம் வந்து வெறும் சிஆர்எம் அப்ளிகேஷன் மட்டும் வச்சுட்டு வெறும் கஸ்டமர் இன்ட்ராக்ஷன் வச்சுட்டு இந்த புரோக்கர் கமிஷன் பேஸ் பண்ணி அவங்க வந்து நம்மளுக்கு வந்து வண்டி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எப்படின்னா உங்களுக்கு நான் வண்டி கொடுத்தேன்னா 100 rupees கமிஷன் போகும் அப்படின்னு. சோ இதுல வந்து ஒரு மெயின் ஒரு விஷயமே மறந்துட்டாங்க. இது எப்படின்னா இந்த ஓலை ஸ்டாண்டர்ட்லயும் இந்த கார் யூபர் கார் மாதிரி நம்மளுடைய ஆர்ட் ஸ்கில் ஜாபையும் வந்து எடை போட்டு அதுல கமிஷன் பேசிஸ்ல எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சோ இதை நம்ம கொஞ்சம் வெண்டர் சைட்ல நம்ம சப்போர்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதாவது எளிமையா சொல்லணும்னா அவன் முதலீடே அந்த அப்ளிகேஷன் மட்டும்தான், அவனுக்கு கராஜும் இருக்காது, எதுவுமே இருக்காது, சர்வீஸ் பண்ணி தரது இன்னொரு ஆளு, பண்ணி தரதுக்கு கமிஷன் மட்டும் உங்களுக்கு தந்துருவான். ஆனா எல்லா பெனிஃபிட்டும் அவனுக்கு தான் போய் சேரும். ஓகே. சோ அந்த ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்கும்போது அவங்களுக்கு குறை சொல்ல முடியாது. அவங்க எப்படின்னா அவங்க ஒரு டிஃபைன் ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ் ஃப்ளோ, ஒரு ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணி, ஏன்னா அவங்க ஒயிட் கலர் ஜாபா இருக்கிறதுனால ஒரு கம்ப்யூட்டர்ல என்ன இருக்கும்போது ஸ்டாண்டர்ட் இன்சிடென்ட், இப்போ ஐடில இருக்கிற மாதிரி இன்சிடென்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி ஒரு டிக்கெட் வருது, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ஒரு கால் பேக் பண்ணோம், ஆட்டோமேட்டிக்கா எஸ்எம்எஸ் போனோம், அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட்ல ஃபாலோ பண்ணியிருந்தேன். சரி, இவங்க இந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணும்போது ஏன் நம்ம சவுத்துல இருந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஏன் நம்ம கொஞ்சம் இவங்க கிரேடுக்கு நம்ம போலாமே அப்படி உருவாக்குனதுதான் இந்த மோட்டோ மெக்கா அப்படி சொல்றது வந்து மெக்கானிக், அதை கட் பண்ணி தான் மெக்கான்னு வச்சிருக்கோம். மோட்டோ மெக்கா கொண்டு வந்திருக்கோம். அந்த கராஜ் கூட எங்களோட கராஜ் எல்லாம் கொஞ்சம் கிளப் பண்ணி அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல் கொண்டு வந்து ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணி அந்த டீம்ல தானிஷ், பிரகாஷ், ஃபயர்ஸ் இவங்கள ஒரு முக்கியமான மல்டி ஸ்கில்டு இருக்கிற பர்சன்ல கொண்டு வந்து இந்த ஒரு ப்ராடக்டா நாங்க முழுமையா மார்க்கெட்டை டெலிவர் பண்ண முடிஞ்சது. இப்போ என்னன்னா, நான் நிறைய பசங்களை பாக்குறேங்க, தினம் ஒரு 10-15 பேர்த்துக்கிட்டே பேசுறோம். எல்லாருமே வந்து நான் ஒரு ஸ்டார்ட் அப் தொடங்க போறேன், they don't have any idea. ஆனா பட் ஏதோ தொடங்குறோம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் மட்டும் இருக்கு. எங்கிருந்து தொடங்குறதுன்னு தெரியல. இப்போ நீங்களாம் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸ்டார்ட் அப்ல ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் பிசினஸை ஒரு இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு ஸ்டார்ட் அப் வந்து இப்படி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மோட்டோமெக்கா மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் வந்து தொடங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்னென்ன குவாலிட்டிஸ் ஒரு பையனுக்கு வந்து தேவை முதல்ல? ஏன்னா இது இந்த காசு இதெல்லாம் விட்டுருங்க, ஒரு பையனா ஒரு ஆளா நீங்க இப்போ அதோட லீடரா இருக்கீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் வேணும்? ஒரு எந்த ஸ்டார்ட் அப் எடுக்கிறதுனால எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறான் ஃபர்ஸ்ட் அவனுக்கு புரிஞ்சிருக்கணும். அந்த சப்ஜெக்ட் மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். பேசிக்கலா ஒரு கிராசரி ஒரு இருக்கட்டும், ஒரு கராஜ் ஓபன் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல வேற எதுனா டவுன் ஃப்ரம் எனி இண்டஸ்ட்ரி. ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு அதாவது நீங்க சொல்றது ஷார்ட்டா சொல்றேன். நீங்க சொல்றது என்னன்னா ஒரு கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் அப் பண்ணோம் அப்படின்னா அவனுக்கு அட்லீஸ்ட் அந்த பேசிக் கம்ப்யூட்டர் ரிப்பேராவது தெரிஞ்சிருக்கணும். பேசிக்கா அட்லீஸ்ட் அந்த ஒர்க் ஃப்ளோனா எப்படி பண்றாங்க, என்ன செய்யறாங்க, அதுல என்னென்ன காம்பனன்ட் யூஸ் பண்றாங்க. இப்போ ஒரு ஹார்ட்வேர் ஒரு ப்ராடக்ட் அவன் சேல் பண்றான், கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டும் அவன் சேல் பண்றான்னா அதுல என்னென்ன ஓஎம் பார்ட்ஸ் இருக்கு, என்னென்ன இருக்கு, அது இன்னும் அவுட் பிசினஸ் பத்தி வந்து ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும். கிரவுண்ட் பட்டு அவனுக்கு அவனோட பொட்டன்ஷியல் வந்து அந்த மார்க்கெட்ல நிக்குமா, அவன் பொட்டன்ஷியல் எந்த அளவுக்கு அதுல இன்வெஸ்ட் பண்ணி அதுல வர ரிட்டர்ன்ஸ் அவன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு 1 போட்டா ஒரு 1.25 அப்படி எடுக்கிற இருக்கணும். நம்ம 1 போட்டா 5 வர மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட நம்ம இந்த பிசினஸ்ல ஆண்டர்பிரினர் பிசினஸ்ல இறங்கவே முடியாது. நீங்க அதை இறங்கி அதுல அனுபவம் வரும்போதுதான் அந்த பிசினஸ் வந்து ஸ்கேல நீங்க இன்க்ரீஸ் பண்ண முடியும். யூ வில் கெட் மோர் ஐடியாஸ். நிறைய வித்தியாசமான ஐடியாஸ் வரும் உங்களுக்கு பிசினஸ்ல. பிசினஸ் சொல்றது வந்து ஒரு இட்ஸ் லைக் இன் ஓஷன். நம்ம லேக் மாதிரி ஒரே இடத்துல நீங்கள டிராவல் பண்ண மாட்டோம். அது ஓஷன்ஸ்ல இருக்கு. நம்ம இறங்குனாதான் எந்த ஆங்கிளே நம்மளுக்கு எந்த திசையோ தெரியாது. நம்ம திசையை தெரிஞ்சு வரதுக்கே வந்து பல நாட்கள் வரும்.
அது எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் வந்து ஆண்டர்பிரினர். அதுதான் ஆண்டர்பிரினர் சொல்றதே வந்து ரிஸ்க் என்வாயர்மெண்ட்ல ஜம்ப் பண்றவங்க தான். அதுல சக்சீட் ஆகுறது வந்து ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க். அது அனுபவத்துல தான் அது புரிஞ்சு அது இறங்குறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் அப் அப்படின்னால நிறைய இது பாக்குறோம். நான் ஒரு ஆப் பார்த்தேன். அந்த ஆப்போட மொத்த சிம்பிளே ஹிந்தி தான் இருக்கு. அந்த ஹிந்தியில என்ன அவங்க லெட்டர் போட்டிருக்கான்னு கூட எனக்கு தெரியல. பட் அவன் வந்து ஆல் இண்டியா ஆப். ஒரு தமிழ்நாட்டுக்காரனுக்கு அது புரியாதுங்கிறது கூட அவனுக்கு புரியல. இங்க என்ன பிரச்சனை, நமக்கு என்ன பிரச்சனைனா தமிழ்ல வந்து நம்ம இதுல இருந்து ஸ்டார்ட் அப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு அவங்களுக்கு கம்பேர் பண்றப்போ. ஒரு மார்க்கெட்ல சஸ்டெயின் பண்றதுக்கு ஒரு இந்தியா லெவல் ஒரு ஸ்டார்ட் அப் எடுத்துட்டு போறது ஒரு தமிழனா ஒரு தமிழ்நாட்டுல இருந்து எவ்வளவு கஷ்டம் இல்ல எவ்வளவு ஈஸி? ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸ்டார்ட் அப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னை வந்து அந்த அளவுக்கு க்ரோ. இப்ப பெங்களூர்ல பாத்தீங்கன்னா ஒரு காரிடார் இருக்கு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு. நீங்க டெய்லி வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் நீங்க ப்ரொமோட் பண்ணலாம், ப்ரெசன்டேஷன் கொடுக்கலாம். அதுக்குள்ள மைல் ஸ்டோனா இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ நம்ம சவுத்லயும் இருக்கு, யூ ஸ்டோரிஸ்லாம் வராங்க. பட் எந்த அளவுக்கு ஃபீஸபிளா இருக்கு பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ரீச் ஆக மாட்டுது. அதே மாதிரி நம்மளுடைய ட்ரெண்ட்ல இருக்கிற மக்களும் வந்து அதை புரிஞ்சு நெக்ஸ்ட் லெவல்ல புஷ் பண்றதுக்குள்ள எஃபோர்ட்டும் நம்ம கொடுக்கலையோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய விஷயத்துல நானே நிறைய வாட்டி சில விஷயங்கள்லாம் வந்து ஐயோ இதெல்லாம் நம்ம முன்னாடியே கத்துக்கலாமே, நம்ம கொஞ்சம் லேட்டா இருக்கிறோமே அப்படின்னு. பட் மற்ற தமிழ்நாடு தவிர மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் மற்ற எல்லா ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா இந்த ஆண்டர்பிரினருக்கு ஒரு நல்ல வெர்டிகல் growth உள்ள எல்லா விதத்துலயும் கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணுது. பிரைவேட் ஆர்கனைசேஷனும் இன்வெஸ்டர் பார்ட்லயும் அவங்களுக்கு வந்து நிறைய growth இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இப்போதைக்கு கம்மி தான். விரல் விட்டு எண்ணிடலாம் ஆண்டர்பிரினர்ஸ். ஒரு ஆப் நம்ம டெவலப் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வரது பாத்தீங்கன்னா ஒரு ரேண்டமா சவுத்துல இருந்து பாத்தீங்கன்னா 1-2-3 பேர் அவ்வளவுதான். இனி ஒண்ணு வந்து நம்ம மக்களே வந்து நம்ம ஆப்பை வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுவே ஒரு சேலஞ்சிங்கா இருக்கு. ஒரு ஒரு நார்த்ல இருந்து ஒரு ஆப் வருது, நம்ம ஆப்பும் கூட கம்பேரிட்டிவா இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களோட ஸ்டாண்டர்ட் அவங்க வந்து இன்வெஸ்ட் பாத்தீங்கன்னா அமேசான் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க, பெரிய பெரிய கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மீறி நம்ம ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா நம்ம கொண்டு வந்து ஒரு ஆப் நம்ம மார்க்கெட் லெவல் டெவலப் பண்றது வந்து ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க் தான் சென்னையில. பட் ஓகே, ஓவரால் சோ ஃபார் பப்ளிக் ஆர் சப்போர்ட்டிங் அஸ். அண்ட் பிரசாந்த் உங்களோட வீடியோ வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தது. சோ ஃபார் தமிழ்நாடு ஃபுல்லா எங்களால ஓரளவு கொண்டு போய் ரீச் பண்ண முடிஞ்சது. வருங்காலத்துல வந்து இந்த ஆப்பை வந்து காம்படிட்டிவ் ஆப்போட மேல கொண்டு வரணும்னு. இப்போ இந்த ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்றப்போ இப்போ நீங்க எல்லாம் ஒரு மீட்டிங் போடுவீங்களா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ராஸ்ல ஒரு 30 ஸ்டார்ட் அப் இருக்குன்னு வச்சுங்களேன். உங்களை வந்து டு யூ நோ ஈச் அதர்? நீங்க எப்பாவது வந்து மீட் பண்ணி உட்காந்து நான் இது பண்றேன் நீங்க அது பண்றீங்க அப்படின்னு அதுக்கான ஃபாரம் ஏதாவது இருக்கா இங்க? ப்ரோ அது மாதிரி இது வரைக்கும் ஆர்கனைஸ்டா எனக்கு தெரிஞ்சு இல்ல. பட் ஒரு 2-3 கம்பெனிஸ் இருக்காங்க. ஒரு அது நம்ம என்ரோல் பண்ணி நம்ம வந்து ஒரு கிளாஸ் மாதிரி அட்டென்ட் பண்ணோம் ப்ரோ. ஸோ அந்த இடத்துல அட்டென்ட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து உங்க எக்ஸிபிட் பண்ணலாம் உங்க ப்ராடக்ட்டை. அதை எக்ஸிபிட் பண்ணா யூ கெட் இன்ட்ராக்ட் வித் மெனி ஆண்டர்பிரினர்ஸோட புது புது கான்செப்ட் ஐடியாஸ்லாம் நீங்க இன்வால்வ் பண்ணி அவங்களுடைய growth-உம் உங்களால ஸ்டடி பண்ண முடியும். ஸோ அப்படிதான் இருக்கு தவிர ஒரு ஃபுல் ஃபிளட்ஜா இல்ல. அப்படிதான் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லா கவர்மெண்ட்ஸுமே ஒரு பயங்கரமா முன்னெடுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணணும், ஸ்டார்ட் அப்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும்ட்டு. பட் எங்க சப்போர்ட் பண்றாங்கன்னு தெரியல, அது வேற ஒரு மேட்ரு. ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஒரு எக்கானமிக்கு வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட், ஏன் இதை வந்து ஆரம்பிக்கணும், நிஜமாலுமே நம்மளுடைய சொசைட்டிக்கு நம்ம எக்கானமிக்கு வந்து பலம் தருமா இல்ல சும்மா எல்லாரும் வந்து சும்மா ஒரு பேஷனுக்காண்டி வந்து சொல்றாங்களா? குட் கொஸ்டின் ப்ரோ. இதுக்கு வந்து நான் வேற விதத்துல ஆன்சர் சொல்றேன். இப்ப ஸ்டார்ட் அப் சொல்றது நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, இது நான் எப்பயுமே எல்லார்கிட்ட சொல்றது, ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாரும் கேமரா கையில வச்சிருப்பாங்க. நிறைய பேர் புது புது கேமரா வாங்கியிருப்பாங்க, எங்க பார்த்தாலும் போட்டோல எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ எனக்கு பார்க்கும்போது என்னடா நம்மளுக்கும் ஒரு கேமரா வாங்கணுமே, ஒரு D33 D300 நிக்கான்ல எதனா ஒரு புது லேட்டஸ்ட் மாடல் ஒன்று வாங்கலாம் ட்ரெண்ட்லன்னு. நான் ஒரு நாள் வந்து வாங்கலாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது என்னுடைய நண்பர் சொன்னாரு, நீ அது வாங்காதடா, ஆக்சுவலா உனக்கு பேஷன் எல்லாம் கிடையாது, நீ அது வாங்கினா இப்ப நீ மத்தவங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க அதுல நிறைய பேர் தே ஜஸ்ட் ஓன் த கேமரா, அவங்க ஓனர், அந்த கேமரா ஓனர், தேர் நாட் அ போட்டோகிராஃபர். அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் ஆயிடக்கூடாது. ஸ்டார்ட் அப் சொல்றது வந்து அந்த பிசினஸ் வந்து டவுன் டு த எர்த் நம்ம புரிஞ்சு அது கொண்டு போகும்போது அதுல ஒரு அனுபவங்களாம் எடுத்துட்டு இமிடியேட்டா நம்ம லாபத்தெல்லாம் பார்க்க முடியாது, நம்மளோட கோல் அதுல ரீச் ஆகுதா, நம்மளோட ஐடியாஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆண்டர்பிரினர் சொல்றதே வந்து நியூ ஐடியாஸ் ஒரு மார்க்கெட்ல அது புதுசா அது இமிடியேட்டா எல்லாரும் அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணி நம்ம கொண்டு வர அளவுக்கு நம்ம டிராவல் பண்ணாது கூட. யூ நீட் டு எஜுகேட் யுவர் பிசினஸ். அப்படி பண்ணும்போது அது டெலிவரி பார்ட் வந்து கொஞ்சம் பிரகாசமா இருக்கும்.
அப்போ கவர்மெண்ட் எப்படி சப்போர்ட் பண்றது கேட்டீங்கன்னா, அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்டார்ட் அப்புக்கு வந்து இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க. நம்ம கவர்மெண்ட்டும் நிறைய ஸ்டார்ட் அப்புக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தான் அதை கொண்டு போய் நான் டீல் பண்ணணும். நம்ம ட்ரை பண்ணோம். இல்ல எல்லாம் சொல்றதுக்கு வந்து இப்ப நான் கூட நிறைய விஷயத்துல சொல்லியிருக்கேன் இல்லன்னு. பட் நம்ம தான் தேடி போகணும். சில விஷயங்கள் எதுவுமே நம்மளை தேடி வராது. நம்ம தேடி போவதான் நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியும். அதுல ஒரு மேகசின்ல நீங்க ட்ரை பண்ணலாம். நீங்க வந்து ஒரு யூடியூப் சேனல்ல நீங்க ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணலாம். யூ ஷுட் ஹேவ் ப்ரொமோட் யுவர் பிசினஸ். நீங்க எந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்றீங்களோ அதுக்கு ரிசல்ட் வரதான் உங்களால அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க டிராவல் பண்ண முடியும். யாருமே வந்து உங்களுக்கு சர்வ் பண்ண மாட்டாங்க. நோ கவர்மெண்ட் வில் கம் டவுன் அண்ட் சே ப்ளீஸ் டூ த ஸ்டார்ட் அப். நீங்க நான் உங்களுக்கு ஃபண்ட் கொடுக்குறோம். அதாவது நீங்க வந்து சும்மா கேமரா வாங்க, உங்களுக்கு போட்டோகிராஃபர் ஆக்கிடுறோம் அப்படின்னு யாரும் வர மாட்டாங்க. நீங்க கேமரா வாங்கிட்டீங்க, அதனால உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து நான் உங்களை போட்டோகிராஃபர் ஆக்குறோம் அப்படிங்கிறது. யூ ஷுட் கம் அப் வித் யுவர் ஸ்கில். உங்களோட கான்செப்டை நீங்க வெளியில டெலிவரி பண்றதுக்கு உங்களுக்கு ஸ்டஃப் இருக்கணும். அதை டெலிவரி பண்ண தெரிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு மத்த அந்த ஸ்டார்ட் அப்புகள் மட்டும்தான் வந்து சொசைட்டிக்கு லாபமா இருக்கும். சொசைட்டிக்கு லாபமா இருக்கும். சும்மா காசு இருக்கே அப்படின்ட்டு ஒரு ஃபேஷன் காண்டி ஒரு பண்றது வந்து அது வந்து ஒண்ணுமில்லாம போயிடும். ஏன்னா நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்காங்க இதுல. இப்ப எங்களுக்கு பாத்தீங்கன்னா மோனோபலியா இப்ப பிளே பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்குள்ள வந்து பேரலா வந்து காம்படிட்டர் இருக்காங்க. பட் தே ஆர் டூயிங் பெஸ்ட். இப்ப எங்களோட நிறைய பேர் காம்படிட்டர் வந்து பெஸ்டாவும் பண்றாங்க. பட் அவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்களுக்கு ஒரு பேஸ் லைன்ல இருந்து தெரிஞ்சிருக்கணும். ஒரு கராஜ்னா என்ன, அதோட சர்வீஸ் ஹிஸ்டரி தெரிஞ்சா மட்டும் தான் அவங்க வந்து ஒரு டைம்ல வந்து ஃப்ளோ ரன் பண்ணும்போது அவங்க மார்க்கெட்ல இருக்க முடியும். இல்லைன்னா அவங்களும் ஒரு ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் ஆயிடுவாங்க. ஸோ ரைட் ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சா மட்டும்தான் ஒரு மார்க்கெட்ல ஒரு அப்ளிகேஷனோ இல்ல எந்த ஒரு ப்ராடக்டையும் நீங்க டெலிவரி பண்ண முடியும். சரி, மோட்டோ மெக்கா அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து நீங்க வந்து பைக் சர்வீஸ் பண்றீங்க. எங்க கூப்பிட்டாலும் தமிழ்நாட்டுல டக்குன்னு போறீங்க. போயிட்டு வந்து ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் ரேட்டுக்கு வந்து நீங்க எல்லாமே குவாலிட்டியான இன்ஜினியர்ஸ், சர்வீஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு பண்றீங்க. இதை மட்டும்தான் நீங்க பண்ண போறீங்களா இன்னொரு 5-10 வருஷத்துக்கு? இல்ல இதை தாண்டி ஒரு, அதாவது ஒன் ஸ்பாட் ஃபார் பைக் அப்படின்னாலே வந்து எதுனாலும் சரி கேளுங்க எங்கிட்ட இருக்கு அப்படின்னு என்ன விஷன் உங்களுக்கு இருக்கு? இன்ஷுவலா நாங்க ஸ்டார்ட் அப் பண்ணும்போது சென்னையில மட்டும் தான் இது கொண்டு போலாம் இருந்தோம். அதுவும் குறிப்பிட்ட ஏரியா, ஈஸ்ட் சென்னை, சவுத் சென்னை அப்படின்னா. ஏன்னா எங்ககிட்ட இருக்கிற கராஜை வச்சு நம்ம எப்படி டெவலப் பண்ணலாம்னு. ஸோ டவுன் லைன்ல வரும்போது எங்களுடைய ஓரளவு எங்களால ஸ்கோப் அப் பண்ண முடியுது. வி ஆர்கனைஸ் அ டீம். எங்களுக்குன்னு ஒரு டெவலப்மெண்ட் டீம் கொண்டு வந்தோம், ஒரு சப்போர்ட் டீம் கொண்டு வந்தோம், ஒரு கஸ்டமர் சப்போர்ட் டீம் கொண்டு வந்தோம். ஓகே, நாங்க கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ வென் வி கவர்ட் சென்னை ஃபுல்லா கவர் பண்ண ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஸ்ட்ரகிளா இருந்தது. வண்டி ஒரு நார்த் ட்ரிப், திருவாமியூர்ல இருக்கிற வண்டியா இருந்தாலும் சரி, ட்ரிப்ளிகன்ல இருக்கிற வண்டியா இருந்தாலும் சரி, எண்ணூர்ல இருக்கிற வண்டியா இருந்தாலும் சரி, அது எடுக்கிற டைமிங் வந்து ரொம்ப இருந்தது. அது கஸ்டமர் சப்போர்ட்டும் அது சர்வீஸ் கொடுத்து டெலிவரி பண்ணும்போது எங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் ஃபீட்பேக் கொஞ்சம் வர ஆரம்பிச்சும் போது, சரி ஏன் நம்ம பவுண்டரியில இருந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது நம்ம ராயபுரத்துல ஒரு கராஜ் ஓபன் பண்ணோம். அண்ணா நகர்ல வேற ஒரு கராஜ், எக்ஸிஸ்டிங் கராஜ் கூட நாங்க டைப் பண்ணோம். அது மாதிரி இப்படி ஸ்லோவா டைப் பண்ண ஆரம்பிச்சு இப்ப இன்னைக்கு வந்து 182 தமிழ்நாடு ஃபுல்லா வெண்டர் டைப் 182 இடத்துல இருக்கீங்க நீங்க. ஆமா, 182 இடத்துல. ஆத்தரைஸ் கராஜ் பாத்தீங்கன்னா நாங்க 3 கராஜ் நாங்க வந்து சவுத் தமிழ்நாடுல பண்ணிருக்கோம். அவங்களுக்கு வந்து சப் வெண்டர்ஸ் எல்லாம் அவங்க தெரியுற மாதிரி. இப்ப எங்களுடைய கோல் என்ன கேட்டீங்கன்னா, ஃபியூச்சர்ல வந்து இது வந்து ஒரு ஆத்தரைஸ்டு பிரான்சைசி மாதிரி கொண்டு போறோம். ஃபுல்லா பிரான்சைசி சொல்ல முடியாது, ஆத்தரைஸ்டு கராஜ் மாதிரி. இப்ப எப்படின்னா மோட்டோ மெக்கானிக்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அந்த ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணி புதுசா வர பிசினஸ்ல வரவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு எங்களுடைய கேட்ஸ் ஆர் ஓபன். மினிமம் பட்ஜெட் ஒரு மினிமம் ரெவன்யூல கொண்டு வரலாம். கொஞ்சம் ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணும்போது லைக் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அபவுட் ஒரு 4 to 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா பர் மந்த்துக்கு வந்து மினிமம் 50+ நம்ம இதுல ரெவன்யூ எடுக்கலாம். அந்த ஒரு ஒர்க் ஃப்ளோல கொண்டு போனீங்கன்னா எங்க அப்ளிகேஷனே உங்களுக்கு வந்து டவுன் ஃப்ரம் த கராஜ் செட்டப்ல இருந்து, பெயிண்டிங்ல இருந்து, எக்யூப்மெண்ட்ஸ்ல இருந்து, டூல்ஸ்ல இருந்து, இன்க்ளூடிங் அந்த கஸ்டமர் சப்போர்ட்ல இருந்து எல்லாமே, பில்லிங்ல இருந்து A to Z வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா வந்து நம்மளால. ஸோ இப்போ ரொம்ப ஊர் சைட்ல ஒரு பையன் இருக்கா, வண்டி சர்வீஸ் வந்து நல்லா தெரியும், வண்டி கழட்டி மாட்ட தெரியும், டக்குனு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு உங்களுக்கு அடிச்சா அப்படின்னா அவன் பாட்டுக்கு வந்து அவனுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டையும் நீங்க தந்துருக்கீங்க. எல்லா சப்போர்ட்டும் ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அவன் பண்ணா அப்படின்னா, இப்ப கிராமம் சொல்லும்போது அவருக்கு வந்து 5 lakhs சொல்றதுல ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட் பண்றாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணாலே போதும். ஒரு சின்ன ஒரு கிராமமா இருந்தாங்கன்னா அதிகபட்சம் ஒரு 50 to 1 lakh இருந்தாலும் அந்த எக்யூப்மெண்ட்ஸும் ஒரு ஆத்தரைஸ் கராஜ் செட்டப் பண்ணி ஒரு ரேம்ப், ஒரு கம்ப்ரஸர், ஒரு வாட்டர் வாஷ் மோட்டார், ஒரு பேசிக்கா இருந்தாலும் ஒரு ஸ்டாண்டர்ட்
இப்படிதான் ஒரு வண்டி வந்தா இப்படிதான் எடுக்கணும், இந்த பேராமீட்டர்ஸ் ஃபாலோ பண்ணணும், கஸ்டமருக்கும் நம்மளுக்கு எஸ்எம்எஸ் பண்ணோம். இப்போ அவங்க இன்டெகிரேட் பண்றதுக்கு அவங்க கிட்ட டூல்ஸ் இருக்காது, அந்த டூல்ஸ் பண்றதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம். ஒரு இன்ஜின் ஒர்க் அவனால தனியா பண்ண முடியாது. ஸோ அந்த இன்ஜின் ஒர்க் நம்ம பண்றதுக்கு நம்ம மெயின் சென்டர்ஸ்ல வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்னன்னா இப்போ எல்லாமே டெக்னாலஜியா பேசுறோம். எந்த அளவுக்கு இப்போ நீங்க 182 இடத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்போ எல்லாமே வந்து நம்மளுக்கு இப்போ ஆன்லைன்ல தான் நடக்குது நிறையாமே. ஏன்னா உங்க ரீச்சே வந்து ஆன்லைன்ல தான், ஒரு ஆப் மூலமா அப்படிங்கிறப்போ டெக்னாலஜி ரீச், அதாவது வந்து இந்த கனெக்டிவிட்டி ரீச் வந்து இந்த எல்லா இடத்துலயும் இருக்கிறது நீங்க ஃபீல் பண்றீங்களா, இல்ல நிறைய இடத்துல வந்து கனெக்டிவிட்டி இல்லாம இருக்கா? ஆக்சுவலா எல்லா இடத்துலயும் இருக்கு. ஏன்னா இப்போ வந்து இந்த மார்க்கெட்ல வந்து இந்த டிராவல்ஸ் மற்ற அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து டவுன் டு தட் மார்க்கெட்டுக்கு ரீச் ஆயிடுச்சு, ஈஸியா ஆக்சஸா இருக்கு. இப்போ எல்லாருக்கிட்டையும் ஆண்ட்ராய்ட் போன் இருக்கு. டெக்னாலஜி டெவலப் ஆகும்போது இப்போ பாமர மக்கள் கூட பாத்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்ட் போன் வச்சிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ற எல்லா நாலேஜும் இப்ப இருக்கு பேசிக்கா. அப்புறம் இப்ப இருக்கிற காம்ப்ளெக்ஸா இருக்கிற விஷயம்லாம் வந்து ஆப்ல வந்து ரொம்ப சிம்பிளா பண்ணுவாங்க. லாகின் பண்ணனா இன்ஸ்டால் கொடுத்தீங்கனாலும் இன்ஸ்டால் ஆயிடுது. அதுல வந்து இப்பயே தமிழ்ல கூட வருது. எங்க ஆப்ல தமிழ் இல்ல, பட் தமிழ்ல கொண்டு வர எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு. பட் வெண்டர் ஆப்ல எங்களுக்கு தமிழ் இருக்கு. வெண்டர் ஆப் அதுல இப்போ ஒரு லாகின் பண்ணனா ஒரு லாகின் புக் பண்ணும்போது எல்லாமே ஒரு ஐகானிக்கா நம்ம கொண்டு போறோம். ஒரு ஐகான் மொழி தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஒரு இப்போ பைக் சர்வீஸ்னா அவங்க பைக் கரெக்டா சூஸ் பண்ணிக்கலாம். பைக் சர்வீஸ்ல அதுக்கு ஒரு லோகோ வச்சிருப்போம், அதை கிளிக் பண்ணலாம். டேட்டுக்கு கேலண்டர் வச்சிருப்போம், கேலண்டர் சூஸ் பண்ணிக்கலாம். சப்மிட் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா ப்ராசஸ் ஆயிடுது. பாக்கி எல்லாமே ஒரு டெலிகாலர் மூலமா தான் நம்ம டேட்டாஸ் எடுத்துக்கிறோம். ஸோ ஃபுல் ஃபிளட்ஜா நம்மளால ஒரு ஆப்ல வந்து இன்டர்ஃபேஸ் பண்றதுக்கு இது ஒன்றும் பேங்கிங் சாஃப்ட்வேர் கிடையாது. இது ஒரு சர்வீஸ் சாஃப்ட்வேர் இருக்கிறதுனால எவ்வளவு மேக்ஸிமம் சிம்பிளா கொண்டு போக முடியுமோ மிச்சது வந்து ஹார்ட் பார்ட்லாம் வந்து போன்ல முடிச்சுக்கிறீங்க. போன்ல நம்ம எடுத்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இப்போ நீங்க ஆஸ் அ பர்சன் ஒரு ஆண்டர்பிரனரா ஒரு 10 வருஷத்துல எங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இங்கிருந்து நார்த் போய் கான்கர் பண்ணணும் அப்படிங்கிறது எய்மா, இல்ல இன்னும் நிறைய தமிழ் பசங்களுக்கு இங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்பேஸை வந்து அமைக்கணும் அப்படிங்கிறது உங்க எய்மா? எங்களுக்கு மெயினாவே வந்து நார்த்ல போய் நாங்க நிறைய இடத்துல பிரான்ச் ஓபன் பண்ணி சென்டர் எடுக்கிறதுல அதுல எங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் வந்து எங்களுக்கு குரோத்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள் இருக்கு. இன்னமும் ஒரு ஆத்தரைஸ் கராஜ் அங்க இல்ல. ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. மெக்கானிக் ஷெட்ல போய் சண்டை போட்டு இருப்பாங்க. சரியில்லை, அது இல்ல, இது இல்ல, பிரச்சனை. அந்த பிரச்சனை சமாளிக்கவும் முடியாது அவனாலையும். இவங்களோட பிரச்சனையே இருக்கு. எங்க ஊர் மெக்கானிக்ல சொன்னோம்னா நான் என்ன சொன்னாலும் அவன் 4 விஷயம் தான் பண்ணுவான். அதுக்கு ஒரு பில்லு பே பண்ணுவான். அதுக்கு மேல அவங்ககிட்ட கோச்சிக்கிட்டீங்கன்னா சர்வீஸ் பண்ணி தர மாட்டான். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. சோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டா கொண்டு வரதுதான் என்னோட எய்ம். இப்ப எனக்கு இருக்கிற ஒரு ஆர்வம் வந்து எல்லாருக்கும் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். பைக் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இதுல சொந்தமா வந்து பிசினஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கும் வெல்கம். நாங்க ஜனவரிலேயே நம்ம லான்ச் பண்ணிட்டோம். நம்ம பிரான்சைசி ஓபனிங் பண்ணிட்டோம். இப்ப நிறைய பேர் டைப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சோ 1 லட்சம் ரூபாய் இருந்தா கூட உள்ள வரலாம் தைரியமா. ஆமா, 1 ல இருந்து 5 lakhsக்குள்ள வந்து அவங்களுடைய ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா மணி கிடையாது. இதுல வந்து என்ன லொகேஷன், அவங்க என்ன கடை வச்சிருக்காங்க. ஓன் கடை இருந்ததுன்னா ஒரு வீட்டுல வந்து ஒரு பெர்மிசஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பர். ஏன்னா எங்களால கொஞ்சம் கூட அதிகமா சப்போர்ட் பண்ண முடியும் அவங்களுக்கு. ரெண்டாவது வந்து லொகேஷன், எந்த ஏரியா, எத்தனை பேர் இருக்காங்க, கிரௌடு, அதெல்லாம் பேஸ் பண்ணி தான். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப இன்சைட்ஃபுல்லான ஒரு இதுங்க. பிசினஸ் அப்படிங்கிறது நான் நினைச்சதுக்கும் நீங்க சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் வந்து. நீங்க பெங்களூர், ஹைதராபாத்லாம் கேக்குறீங்க, நான் தமிழ்நாட்டுல தான் இருக்கேன். பக்கத்துல இருக்கிற ஸ்டேட்டுக்குலாம் எங்களுக்கு அப்ரோச் பண்றாங்க. இன்ஃபேக்ட் நான் வந்து மீடியாக்கு எப்படி ஓப்பனா சொல்ல தெரியல, மத்த டைப் இருக்கிற வெண்டர்ஸ் எல்லாமே எங்க மூலியமா தான் ரன் ஆகுது. இப்போ பாப்புலரா சென்னையில இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாமே அவங்களோட பைக் சர்வீஸ் வந்து செகண்ட் லெவல்ல எங்க கிட்ட வந்துட்டு தான் மத்த வெண்டர் கிட்ட போகுது. ஏன்னா அவங்களுக்கு கிரவுண்ட் லெவல்ல பிளாட்ஃபார்ம் கிடையாது. நம்ம தான் இப்போ வந்து ஸ்ட்ராங்கா பேஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா கஸ்டமர்ஸுக்கும், எஸ்பெஷலி ஃப்ரம் OMR சைட்ல இருக்கிற கஸ்டமர்ஸும், நார்த் சென்னையில இருக்கிற கஸ்டமர், அவங்களுக்கு தான் நாங்க சப்போர்ட் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டோம். நார்த் சென்னையில உங்களுக்கு தெரியும்,
எந்த அளவுக்கு முரண்டு பிடிப்பாங்கன்னு. பட் இருந்தாலும் அவங்க கூட கோப்பப் பண்ணி அவங்கள பாத்தீங்கன்னா ரொம்ப டிசைன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போ சென்னையிலே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கிரவுட்ஸ் இருக்கு. இப்போ ஓஎம்ஆர்ல பாத்தீங்கன்னா வண்டி சர்வீஸ் பண்ணா போதும். ஐடி கிரவுட்ஸ்னா வண்டி நல்லா இருக்கணும், டெய்லி யூஸ் ஆகணும், எல்லாமே ஓஎமோட பினிஷிங்ல இருக்கணும். இதுவே நார்த் சென்னையில போனீங்கன்னா எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணணும், பெயிண்டிங் பண்ணணும், ஸ்டிக்கரிங் பண்ணும். சோ ஒவ்வொரு மைண்ட் வந்து ஒவ்வொரு ஏரியால வந்து டிஃபர் ஆகும். இதே சவுத் சைட்ல போனீங்கன்னா ஆயில் வந்து எந்த அளவுக்கு தரமா அவங்களுக்கு தேவையில்லை, அவங்களுக்கு வந்து கரெக்டா ஆயில் மெயின்டைன் பண்ணும். அவங்களை பொறுத்த வரைக்கும் இன்ஜின் ஆயில் வந்து கரெக்டா இருக்கணும். அது என்ன சீரீஸ்ல இருக்கு, என்ன அதெல்லாம் தேவையில்லை அப்படி இருக்கும். ஒவ்வொரு ஆளு சிலவங்க வந்து பில் எப்பயுமே கம்மியா இருக்கணும். 1.5 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்கியிருப்பாரு, ஆனா அவரோட சர்வீஸ் பில் வந்து 1500 ரூபாய் தான் வரணும்னு இருப்பாரு. அவரை புரிய வச்சு பார்ட் செய்யலாட்டாங்க அப்படின்னு. அப்புறம் புல்லட் கஸ்டமருக்கு மெயினா புல்லட் கஸ்டமருக்கு சொல்ல வேண்டியது நிறைய விஷயம் இருக்கும். அந்த கேள்வி கேட்டீங்கன்னா கூட எனக்கு சந்தோஷமா இருக்கும். புல்லட் வந்து வாங்குறது வந்து நான் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வாங்கும் போதுல ஒரு 30 ரூபாய்ல இருந்து 60 ரூபாய் புல்லட் 1.5 லட்சம் ரூபாய், இன்னைக்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு மார்க்கெட் வந்துருக்கு. ஆமா. ஆனா இப்ப சர்வீஸ்னு பாத்தீங்கன்னா அந்த ஓஎம் எந்த அளவுக்கு ஸ்கோப் அப் பண்ணி பண்றது கேட்டீங்கன்னா பண்றாங்க, பண்ணலாம் கிடையாது, நல்லா பண்றாங்க. பட் பப்ளிக்கு ரிசல்ட் ஓரியன்டா வருதா கேட்டீங்கன்னா அது அவங்களுக்கு தான் கேள்விக்குறை. கேரேஜ் எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய இடத்துல அது கொஞ்சம் டவுன் ஃபால் ஆகுது. அதை சர்வீஸ் பண்ணும்போது அதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு அதிசயா இருக்குங்க. பில் போட்டு வரும்போது 7000 ரூபாய் 8000 ரூபாய் வரும் ஒரு சர்வீஸ்க்கு. எங்களுக்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும், என்னடா இது 8000 ரூபாய் பில் வருது. ஏன்னா அதோட காம்பனன்ட் காஸ்ட் எல்லாமே வந்து முன்னாடியோட இப்ப வந்து மார்க்கெட்ல ஜாஸ்தி ஆயிடுச்சு. அன்னைக்கு 180 ருபீஸ் இந்த ஆயில் வந்து இன்னைக்கு வந்து 350 400 இருந்ததா நல்ல ஆயில் நினைக்கிற அளவுக்கு பப்ளிக் மைண்ட்ல கொண்டு வந்துட்டாங்க. எது காஸ்ட்லியா இருக்குதோ அதுதான் நல்லது. ஷெல் வந்து கேஸ்ட்ரோல் விட்டா மோட்டோ. அது கூடிய காம்படிட்டர் வந்து ஆயில்லயே வந்து நான் இதுதான் போடுவேன் அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க, எனக்கு நல்ல ஆயில் போடுறவங்களும் இருக்காங்க, எனக்கு பட்ஜெட்ல வர மாதிரி நல்லா இருந்தா நீங்க எது போடுறீங்களோ அது போடுற சொல்றவங்களும் மார்க்கெட்ல இருக்காங்க. சோ இப்போ பைக் மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறது வாங்குறதோடு நிக்கிறது இல்ல, அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸுக்கு வந்து எந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் பைக்கோட குவாலிட்டி இருக்கும். ஸ்பெண்ட் பண்றது சொல்லல, நீங்க சர்வீஸ் மெயின்டைன் பண்றது நீங்க கராஜ் தான் எடுத்துட்டு போனோம் நான் சொல்லல. நீங்க பில்ல நீங்க கம்மி பண்ணனா உங்களுக்குன்னு ஒரு டே டு டே பிராக்டிஸ் இருக்கணும். வண்டி நீங்க கொஞ்சம் இப்போ ஒரு வாட்டர் வாஷ் சர்வீஸ் கொடுக்குறாங்கன்னா பேசிக் வாஷ்ல வந்து ஜென்ரலா ஒரு ஸ்டாஃப் என்ன கிளீன் பண்ண முடியுமோ மேக்ஸிமம் கிளீன் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு அல்ட்ரா கிளீன்லாம் நம்மளால வந்து அது பண்ணோம்னா நம்மளுடைய வண்டி நேசிக்கிறதுனாலதான் அதை அல்ட்ரா கிளீன் பண்ண முடியும். சரி, இது சொல்லுங்க, எனக்கு நீங்க சொன்ன உடனே ஒரு டக்குன்னு ஒண்ணு, ஒரு புது வண்டி வாங்குறோம் நாங்க, ஒரு 60,000 ரூபாய்க்கு ஒரு வண்டி வாங்குறோம் சரிங்களா, ஃபர்ஸ்ட் சர்வீஸ் செகண்ட் சர்வீஸ் எல்லாம் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்கு என்னென்ன பேசிக் விஷயங்களை ஒரு வண்டிக்கு நாங்க பண்ணணும்? ஓகே, இப்போ ஒரு புது வண்டி வாங்குறீங்க, எப்பயுமே புது வண்டி வாங்கும்போது மேக் ஷூர் யூ கோ வித் ஓஎம் ஸ்டாண்டர்ட். அது எதுக்குன்னா வாரண்டி கவர் பண்றதுக்கு. அவங்க வாரண்டி பேமெண்ட் பண்ணி தான் அதை வாங்கியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீஸ் செகண்ட் சர்வீஸ் தேர்ட் சர்வீஸ் இஃப் யூ ஃபீல் தட் அந்த ஓஎம் ஆத்தரைஸ் வந்து அவங்க ஸ்டாண்டர்டா வருவாங்க, கிவ் them a chance, let them go ahead. இல்ல அவங்களுக்கு வந்து அந்த ப்ரொபோஷனலா அவங்களோட சர்வீஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் பண்ணலன்னா நீங்க வந்து ஒரு மெக்கானிக்கையோ இல்ல என்ன மாதிரி இருக்கிற ஒரு ஆத்தரைஸ்டு கராஜியோ நீங்க தேடி போவீங்க. அது தேடி போறதுக்கு முன்னாடி உங்க வண்டியில எப்படி மெயின்டைன் பண்ணும், மெயினா ஈஸியா மெயின்டைன் பண்ண பிரேக் டைட் பண்ண பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும். அந்த ஹேண்ட் புக்லயே போட்டிருப்பாங்க, அது கீழே ரைட்ல நட்டுக்கள் டைட் பண்ணீங்கன்னா பிரேக் டைட் ஆகும். பட் நம்ம ஒரு நாள் கூட குனிஞ்சு டைட் பண்ண மாட்டோம். பிரேக் பேட்ஸ் வந்து எப்படி கழட்டி மாட்டணும்னு சொல்லியிருப்பாங்க. பட் சரி, அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கிற விஷயம்னால நம்ம சர்வீஸ்ல பட் மற்றபடி இந்த கிளீனிங் ஒர்க்கு, கார்பரேட்டர் கீழே ஒரு டின் இருக்கும், அது 2 ஸ்க்ரூ கழட்டிங்கன்னா அந்த டின்னு கீழே கழட்டிட்டு தொடச்சு கொடுத்தீங்கனால பாதி விஷயம் வந்து ஸ்டார்டிங் இஷ்யூ வந்து அதுவே முடிஞ்சிடும். நம்ம ஆளுங்க அந்த டின்னை கழட்ட மாட்டாங்க. அது கார்பரேட்டர் எங்க இருக்கே தெரியாது நிறைய பேருக்கு. ஃபன்னியான ஒரு கொஸ்டின். ஃபீட்பேக்ஸ் உங்களுக்கு நிறைய வரும், இருக்குல்ல எது நல்ல ஃபீட்பேக், இருக்குல்ல எது உங்களால வந்து படிச்சதுக்கு அப்புறம் டைஜஸ்டே பண்ண முடியாம ஒரு 2 நாள் தூக்கம் எடுத்த ஃபீட்பேக் அது. ஃபீட்பேக்னா அதாவது நீ எழுதுற ஃபீட்பேக் சொல்லலாம், இல்ல நேராவும் சொல்லலாம். அதாவது ஃபன்னியான ஒரு இன்சிடென்ட், அதாவது ஒரு வண்டி கொண்டு வந்துட்டு சம்பந்தமே இல்லாம. ஓகே, ஒரு ஃபீட்பேக் அவர் பாப்பாரா எனக்கு தெரியல இந்த வீடியோவை. பட் உண்மையில் நாங்க வருத்தப்பட்டோம், அந்த ஃபீட்பேக் அக்செப்ட் பண்ணிக்கணும். எங்களால ஒரு 2 விஷயத்துல டைலமா இருந்த ஒரு ஃபீட்பேக் சொல்லலாம். மழை டைம்ல வந்து 2015 ஃபிளட்ல வந்து ஒரு புது வண்டி, ஜஸ்ட் ஒரு 1.5 months தான் ஓல்டு. அவர் என்ன ட்ரஸ்ட் பண்ணி அந்த வண்டி எடுத்துருந்தது, சிபிஆர் லேட்டஸ்ட் மாடல்.
நாங்க ரேம்ப்ல வச்சிருந்தோம் எங்க கராஜ்ல. அது வந்து மேடவாக்கத்துல இருக்கிற எல்லாருக்கும் மேடவாக்கம் ஏரியா இருந்த அளவுக்கு ஃபிளட் ஆயிருக்கும் தெரிஞ்சிருக்கும் பெரும்பாக்கம் லொகேஷன்ல. ஸோ ரேம்ப்ல எடுத்து வச்சிருந்தோம். அன்னைக்கு பார்த்தோம்னா என்னுடைய பேட் லக் ஒரு 30 vehicles வந்து கராஜுக்குள்ள வந்துருச்சு. அந்த ஃபர்ஸ்ட் மழை முடிஞ்சோன்னா சரி நம்ம கடை ஃபிளட் ஆயிருக்காது, நான் முடிஞ்ச வரைக்கும் கால் பண்ணி இன்டிமேட் பண்ணிட்டேன், கொஞ்சம் வண்டி எடுத்துருங்க, ஏன்னா எங்க ஃப்ளோர் லெவல் கிட்ட வரைக்கும் தண்ணி வர்றது, இனி மழை பெய்யலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஹைட்ல தான் இருக்கு. இவரோட பைக் மட்டும் ரேம்ப்ல எடுத்து வச்சிருந்தோம். ஒரு 5 அடி மேலதான் அவரோட புது பைக்கா இருக்கனால எடுத்து வச்சோம். மற்ற பைக்ல ஃப்ளோர் லெவல்ல இருக்கு. கரெக்டா 2வது மழை வருது. பட் பேட் லக், எங்க ஏரியால வந்து 11 feet 12 feetல தண்ணி ஃபிளட் ஆயிடுச்சு. அவரோட பைக் வந்து போயிடுச்சு. அவரோட எம்டி ஹெல்மெட் ஒண்ணு வச்சிருந்தாரு. அந்த எம்டி ஹெல்மெட் வந்து 4500 இருந்து 5000 rupees அந்த காஸ்ட் ஆஃப் ஹெல்மெட். அது எல்லாமே ஃபிளட் ஆயிடுச்சு. என்னால அவருக்கு இன்டிமேட் பண்ண முடியல. ஏன்னா என்னுடைய நிலைமை வந்து என்னுடைய குடும்பம் காப்பாத்துறதுக்காக நான் வந்து கிரவுண்ட் லெவல்ல எங்க தேடி போனது இருக்கு. மொபைல் நெட்வொர்க் இல்ல, அவர் இன்டிமேட் பண்ணல. கரெக்டா ஒரு வாரம் கழிச்சு அவர் ரீச் ஆகுறாரு. எங்க ஏரியால ஒரு வாரத்துக்கு கூட அந்த கடைக்குள்ள போக முடியல. ஒரு ஹியூஜ் லாஸ். தேங்க் காட் அந்த ஃபர்ஸ்ட் 30 vehicles சொன்னது வந்து ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் ஃபிளட்டட் ஆன வெஹிக்கிள். அதனால அந்த கஸ்டமர் எல்லாம் எங்களால மேனேஜ் பண்ண முடிஞ்சது. அவர் வந்து அந்த புது வண்டி 1.5 லட்சம் போகும்போது அவர் அந்த ஹெல்மெட் எடுத்து என் கடைக்கு முன்னாடி வந்து அப்படி தூக்கி போட்டார். சார் ஒரு ஃப்ரெண்ட் நீங்க எனக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நான் எடுத்துட்டு போயிருப்பேன்னு. அது இன்னைக்கும் அந்த மறக்க முடியாது. அவர்கிட்ட சொல்ல வேண்டியதுன்னா அவரோட ஹெல்மெட்டை வந்து தூக்கி போட்ட ஹெல்மெட்டை வந்து நான் இன்னைக்கும் பத்திரமா கிளீன் பண்ணி அதை நான் பத்திரமா சேஃபா அது இன்னைக்கும் எங்கிட்ட புதுசா அதை எடுத்து வச்சிருக்கேன். அந்த அளவுக்கு குப்பையில போட்டாரு, கோவமா போனாரு. ஒரு பெரிய ரிவ்யூ எழுதினாரு. அந்த ரிவ்யூல இன்னைக்கும் அந்த ரிவ்யூ இருக்கும். அது கீழே நான் கமெண்ட் சாரி மட்டும் தான் போட்டிருப்பேன். ஏன்னால அது என் வண்டியா இருந்தாலும் அந்த பெயின் வந்திருக்கும். அதை டைஜஸ்ட் பண்ண முடியாத ஒரு பெயின். அது இன்னைக்கு டெய்லி நான் யோசிப்பேன். இன்னைக்கு ஃபீட்பேக் வரும்போது அந்த கஸ்டமர் 1.5 லட்ச ரூபா கொடுத்து அந்த ஃபிளட் ஆகி அது நம்மளால காப்பாற்ற முடியலன்னு நினைச்சேன்னா அது பட் ரிகவர் பண்ணி கொடுத்தோம். அந்த வண்டி நாங்க ரிகவர் பண்ணி கொடுத்தோம். பட் ஃபேக்டரி ஃபினிஷிங் எங்களால கொடுக்க முடியல. நெகட்டிவான ஃபீட்பேக் வேற பாத்தீங்கன்னா ₹1 கூட வாங்கியிருக்க மாட்டோம். ஸ்கூல்ல கூட ஒரு எஸ்ஏ அவ்வளவு பெருசா எழுதிருக்க மாட்டாரு. எஸ்ஏ எழுதுவாரு. நான் ஒரு போன் பண்ணேன்னா அடுத்த லைன் அவரு நான் என்ன போன் பேசினானோ நான் மிரட்டினேன் பண்ணேன் அப்படி எழுது. இல்ல ஜி புரிஞ்சுங்க ஜி, இல்ல இது ஒரு பாடமா இருக்கட்டும்னு எனக்கு அனுப்புவாரு. இல்ல ஜி உங்க பாடம்லாம் நல்லா இருக்கு, ஆனா ரொம்ப பெருசா இருக்கு ஜி உங்க பாடம், அது கொஞ்சம் பிசினஸ் குரோத்ல அஃபெக்ட் ஆகுது, கொஞ்சம் வாயில XYZலாம் கொஞ்சம் பரிமாற்றங்கள்லாம் நடக்கும். அது ஒரு 3 4 நாள் டிஸ்டர்பா இருக்கும் சம்டைம்ஸ். மற்றபடி அவருக்கும் நம்ம எதுவும் பர்சனலா நம்ம வந்து யாரையும் இதுல நெகட்டிவா பண்ணோம் இல்ல அவரை பர்சனலா நம்ம கொண்டு போன அவசியம் இல்லை. அவர் இடத்துல இருந்து பார்க்கும்போது பைக் கொடுத்தாரு, சர்வீஸ் இல்ல. பட் அவர் நம்மளை புரிஞ்சுக்கினாலே ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில கொஞ்சம் ப்ளூ கலர் ஜாபோட யாருமே லிட்டரலி பண்ண மாட்டாங்க. அது வந்து ஒரு 5% தான். எப்படின்னா இன்டென்ஷனா வந்து வண்டியை வந்து நெகட்டிவ் பண்றது இல்ல அது இந்த கஸ்டமர் என்ன ஆனாலும் பரவாயில்ல கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து 5%. ஏன்னா இப்ப இருக்கிற எங்க எல்லா கேரேஜும் பாத்தீங்கன்னா எல்லாமே CCTV கேமரா ரெக்கார்டு, எல்லா ஃபங்க்ஷன் ஃப்ளோ சார்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே விசிபிளா நடக்குது. ஒரு மெக்கானிக் வந்து கஸ்டமர் கிட்ட டைரக்டா பேச மாட்டாங்க. அதுக்கு நடுவுல ஒரு கஸ்டமர் சப்போர்ட் வச்சிருக்கோம். இருந்தும் இதுக்கு மேல வருதுன்னா கொஞ்சம் கஸ்டமர் நம்மள புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் ஃபீட்பேக்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கம்மியா வரும். இந்த 2-3 ஃபீட்பேக் தான் இருக்கு. மற்றபடி பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸ்லாம் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி சிலவங்க 5 ஸ்டார் போடுவாங்க, நெகட்டிவ் ரிவ்யூஸ் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கலாம், இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். யாராவது ஒருத்தர் டக்கு நேரம் வந்து கை பிடிச்சிட்டு சார் செம்ம சார் அப்படின்னு சொன்ன நிறைய இருக்கு, நிறைய அனுபவங்கள் இருக்கு. இது வரைக்கும் மோட்டோமேக்கா சொல்ற இடத்துல ப்ரொஜெக்டே பண்ண மாட்டோம். நாங்க பேக்ரவுண்ட்ல நாங்க தான் ஓனர் அப்படின்னு. நானே நிறைய இடத்துல வந்து மெக்கானிக்கா இருந்திருக்கேன். நாங்களே சர்வீஸ் பண்ணி கொடுக்கும்போது கூட வந்து கட்டி பிடிச்ச போட்டோ எடுத்துருக்கவங்களுக்கு நிறைய பேர் பிஸா எல்லாம் வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுவாங்க. எங்களுக்கு ஃபுட்ல ஆர்டர் பண்ணி எல்லா கேரேஜுக்கும் சப்ளை பண்ணுவாங்க. அது மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்க நிறைய குரூப்ஸ் இருக்காங்க. யமா ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா Yamaha RX Caliber அவெஞ்சர் குரூப்ஸ், இவங்க எல்லாம் வந்து எங்களுக்கு தான் ஓப்பன் கராஜ். எப்ப ஓப்பன் கராஜ் சொல்றது ஒரு மாசத்துக்கு நீங்க 99 rupees பண்ணீங்கன்னா ஒரு காஃபி ஷாப் மாதிரி உங்களுக்கு ஒரு ரேம்ப் கொடுத்துருவோம், உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருவோம், உங்களுக்கு டூல் சப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருவோம். அவங்களே அவங்க பைக் எடுத்துட்டு வந்து ஃப்ரீயாவே சர்வீஸ் பண்ணிக்கலாம் எங்க கராஜ்ல. அது மாதிரி நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி ஃப்ரம் நெல்லூர் சைட்ல இருந்து ஆந்திரா மக்கள் கூட இங்க வந்து
ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க எங்க கராஜ்ல. ஸோ இப்போ அவங்களுக்கு எதனா டவுட்ஸ் வரும்போது நம்ம பசங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, ஃபிக்ஸ் பண்றதுக்கும் இப்போ ஆயில் சீல் அடிக்கிறதுக்கும் எதா இருந்தாலும் நம்மளே ஹெல்ப் பண்ணுவோம். நிறைய பேர் எங்க கராஜ்ல வந்து அவங்களே தான் சர்வீஸ் பண்ணிட்டு போறாங்க. வீக்கெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க புக் பண்ணுவாங்க 99 rupees கொடுத்து. ஸோ அவங்களுக்கு ஓப்பனா இருக்கும். ஸோ அவங்களே ஒரு யங்ஸ்டர்ஸை பார்க்கும்போது நம்மளுக்கும் கொஞ்சம் பூஸ் அப் ஆகும்ல. நாளைக்கு வந்து பைக் சர்வீஸ் காஃபி ஷாப் வந்தாலும் ஆச்சரியப்படுறீங்க. எனக்கும் ஒரு ரொம்ப நாள் ஐடியா இருக்கு. காஃபி வந்து இப்போதைக்கு நாங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து குடிக்கிறோம். எப்படின்னா என் கராஜ்ல வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்ல வந்து ஒரு ரேப் பக்கத்துல உட்காந்து ஒரு புல்லட் அவங்களே உட்காந்து சர்வீஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு நம்மளுடைய விஷன் வந்து சக்சஸ் ஆயிடுச்சு. நம்ம ஒரு காலத்துல நம்ம பண்ணிட்டு இருந்தோம், இன்னைக்கு வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு 12-13 வருஷம் கழிச்சு என்னையே வந்து அவங்களை பாக்குற மாதிரி இருக்கு. இன்னைக்கு ட்ரெண்ட் மக்களும் அவங்களும் வந்து ஒரு டூல்ஸ் பிடிச்சு பண்றது பார்க்கும்போது அந்த மாதிரி டீம்ல நம்ம சென்னையில இருக்கு. எஸ்பெஷலி ஃபார் அவெஞ்சர்ஸ் கிளப், யமஹா ஆர்எக்ஸ் 1 கிளப், ஆர்எக்ஸ் 100 கிடையாது, வெர்ஷன் 1 and 2 அந்த அவங்க பண்றாங்க. அப்புறம் புல்லட்டோட பண்றாங்க. அப்புறம் 2-3 குரூப், புல்லட் ஃபேக்டரி, புல்லட் கேஃபே, இவங்கெல்லாம் நல்லா சப்போர்ட்டிவா நம்மளுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, என்னைக்காவது வந்து உங்க கஸ்டமர்ஸ்க்கு எல்லாம் வந்து டக்குன்னு ஒரு 20 பேர்த்து கூப்பிட்டு எங்கேயாவது லாங் டிராவலுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ற ஐடியா இருக்கா? பைக் அப்படிங்கிறக்காண்டிக்கு இல்ல, நாங்க ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்கோம். எப்படின்னா இப்போ அவங்களோட டிராவலுக்கு வந்து டிராவல் பார்த்து எங்க ஸ்டே பண்றாங்களோ அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. அந்த இது டூரிஸ்ட் ஐ மீன் பைக் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுப்போம், டூல்ஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். டூல்ஸ் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய போற வழியில எதனா ஒரு ஓகே. இப்ப டூர் போனாங்கன்னா ஆமா, எங்க நெட்வொர்க்ல எங்கெல்லாம் கராஜ் இருக்கோ அவங்கள ஆக்சஸ் பண்ணிட்டு போலாம். ஓகே, ஒரு கராஜ்ல அவங்க எடுத்துட்டாங்கன்னா, மோட்டோமெக்கா கராஜ் வந்து அவங்க ஒர்க் ஃப்ளோல அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க. இந்த ஸ்பாட்ல இருக்க உங்க லொகேஷன்ல அவங்க வழியில ஏதனா ஒரு இடத்துல தடுமாற்றமா, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எங்கேயாவது வந்து வழியில வந்து ஒரு பஞ்சரோ இல்ல ஒரு பெட்ரோலே இல்லாம நின்னா கூட எங்களுடைய நியர்பை லொகேஷன்ல வந்து நாங்க ரீச் பண்ணனா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சோ மோட்டோமெக்கால நீங்க ஒரு வாட்டி சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட ட்ராக் வந்து த்ரூ அவுட் தமிழ்நாடுல இருக்கும். நீங்க சவுத்துல கன்னியாகுமரியில கொடுத்து சர்வீஸ் பண்ணா கூட உங்க ரெக்கார்ட்ஸ் இருக்கும், ஹிஸ்டரி இருக்கும் எல்லாமே. நீங்க இதுக்கு முன்னாடி யார்கிட்ட கொடுத்துருக்கீங்க, என்ன ஸ்டாண்டர்ட்ல என்னென்ன மெட்டீரியல் மாத்திருக்காங்க, என்ன பிராண்ட் மெட்டீரியல் மாத்திருக்காங்க. அந்த ஓனரே இல்லாம இன்னொருத்தர் கொண்டு போய் விட்டாலும் சர்வீஸ் வந்து ஒரு பிரச்சனையாவே இருக்காது. ஆமா, இப்போ வந்து எங்களோட ஆப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்குன்னா ஒரு 9 மாடியூல் கொடுத்துருக்கோம். ரைட் ஃப்ரம் பஞ்சர், சர்வீஸ், ஜெனரல் சர்வீஸ், இன்சூரன்ஸ்லாம் நீங்க இன்சூரன்ஸ் பண்ணிருக்கலாம், ரோட் சைடு அசிஸ்டன்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வண்டி பிடிச்சா வாங்கிக்கலாம், வண்டி பிடிக்கலன்னா நீங்க வண்டியை வித்துக்கலாம், வண்டி நீங்க லாங் ரைட் போனீங்கன்னா இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம், இன்ஜின் ரிப்பேர்னா இன்ஜின் ரிப்பேருக்கு தனியா இருக்கு, ஸ்டிக்கரிங் பண்ணிருக்கலாம், பெயிண்டிங் பண்ணிக்கலாம். இப்ப நாங்க புதுசா ஒன்னதுல பைக் டீடைலிங் சொல்லிட்டு, சோ அது வெண்டர் கூட ஒருத்தர் ஸ்ட்ராங் வெண்டர் இருக்காரு, அவர் கூட 3M லெவல்ல சர்வீஸ் பண்றதுக்கு அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க பைக் டீலைனிங். ஸோ மாடியூலை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபியூச்சர்ல வி ஆர் கோயிங் டு லான்ச் ஷாப்பிங்னு ஒரு மாடியூல். நீங்க வந்து சர்வீஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க ஷாப்பிங்ல வந்து என்னென்ன பிரேக் ஷூஸ் எல்லாம் வாங்கிக்கலாம், நீங்களே அதுல பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்க சென்ட்னு கொடுத்தீங்கன்னா நீங்க எந்த சர்வீஸ் லொகேஷன் நீங்க சூஸ் பண்ணி நீங்க சென்ட் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு அந்த டூல் கிட் அப்படியே போயிடும். ஓகே, ஐ மீன் ஸ்பேர் கிட் அவங்களுக்கு போயிடும், உங்க சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொன்னு அவங்க மாத்திருக்காங்களா மாத்தலையா ஒன்றும் தெரியாது, என்ன ப்ராடக்ட் போட்டுருக்காங்க உங்க ப்ராடக்ட் தான் போடுவாங்க, உங்க ப்ராடக்ட் டெலிவரி வரும். என்ன ஆயில் நீங்க சூஸ் பண்றது நீங்க ஷாப்பிங் சாட்லயே கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இருக்கு, நீங்க அதுலயே பேமெண்ட். ஸோ எண்ட் டு எண்ட் பைக் சொல்யூஷன். பைக்னா இதுல நிறைய பேர் கேட்பாங்க ஏன் கார் இதுல கொண்டு வரலாம் அப்படின்னா, இல்ல பைக் எனக்கு பைக் தான் ஒரு கோலா. ஒண்ணு பண்ணா ஒழுங்கா பண்ணுவோம், ஒண்ணு பண்ணா அதை ஒழுங்கா பண்ணுவோம். ஸோ A to Z பைக். பைக்கை பொறுத்த வரைக்கும் என்ன இருந்தாலும் அதுல நானே வந்து அதுல ஒரு இப்ப கூட 10% தான் ரீச் ஆயிருக்கேன், 90% இருக்கு பைக்ல. என்னோட ஜென்ரேஷன் கீழே இருக்கிறவங்களுக்கு நிறைய விஷயம் ஹார்லி டேவிட்சன் என்கிட்ட இல்ல, இன்னொருத்தர்கிட்ட இருக்கு. அவங்க என்னோட டெக்கியா இருப்பாங்க, அவங்க கிட்ட கத்துக்க வேண்டியது இருக்கு. ட்ரைன் வச்சிருக்காங்க, நிறைய லேட்டஸ்ட் மாடல் KTM வந்திருக்கு. ஸோ KTMோட ஃபியூல் இன்ஜெக்டர் இப்ப கார்பரேட்டர் கிடையாது, இப்போ ஃபியூல் இன்ஜெக்டர் வந்திருக்கு. ஸோ அதோட டெக்னாலஜிஸ்ல ஸோ நானும் கொஞ்சம் டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்கேன். இட் வாஸ் என்னன்னா நான் வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு உள்ள போயிட்டு ஒரு கராஜுக்குள்ள உட்காந்துக்கிட்டு நிறைய கத்துக்கிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஆக்சுவலா நல்ல விஷயம், இந்த மாதிரி பேஷனேட் ஓனர்ஸ் வந்து வர்றது ரொம்ப நல்ல விஷயம். ஐ ரியலி என்ஜாய் டூயிங் திஸ் இன்டர்வியூ. ஏன்னா செலிபிரிட்டிஸ் நிறைய எடுக்கிறோம், அவங்களுக்கு தெரியும் என்னன்ட்டு, அவங்க பேக்ரவுண்ட் தெரியும். பட் ஒரு ஃப்ரெஷ்ஷா வந்துட்டு இவ்வளவு விஷயம் பைக்குக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு சத்தியமா தெரியாது. அது யூ ஓப்பன் அப் அண்ட் யூ ஆர் பீங் ரியல். அது ரொம்ப பிடிச்ச ஒரு இதா இருந்தது. ஐ விஷ் யூ ஆல் சக்சஸ். என்னன்னா இது ஒரு ஸ்டார்டிங் தான் நான் நினைக்கிறேன் உங்களோடது. இன்னும் பெருசா எக்ஸ்பேண்ட் ஆகுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல இல்ல ஒரு 2 வருஷத்துல உங்களை வந்து ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் ஓனரா ஒரு தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிறப்போ இன்னும் ஒரு இன்டர்வியூ
எவ்வளவு வளர்ந்துருக்கீங்க அப்படிங்கிற ஒரு இன்டர்வியூ எடுக்கணும்னு என்னோட ஆசை. அது கண்டிப்பா எடுப்பேன்னு நான் நம்புறேன். அது வரைக்கும் வந்து ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகேவா?